ஹலோ டிராவலர்ஸ், அறுபடை முருகனோட ஃபோட்டோ இலவசமாக உங்கள் வீடு தேடியே வரப்போகுது. அது எப்படின்னு சொல்கிறேன், வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரியான கிவ்அவேலாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்மளோட யூடியூப் சேனல் உங்களோட அன்போடையும் ஆதரவோடையும் கிட்டத்தட்ட 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி போயிட்டு இருக்கு. அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் இந்த கிவ்அவே நான் கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி 2026 பழனி பயண வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் பழனிக்கு போனீங்க அப்படின்னா லோ பட்ஜெட்டில் எங்கே தங்கலாம், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக 18 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பழனி தேவஸ்தானத்துல இருந்தே பார்த்துட்டு நம்மளை பாராட்டியிருந்தாங்க. பாராட்டினது மட்டும் இல்லாமல் பழனி முருகன் கோவிலோட அஃபீஷியல் யூடியூப் சேனல்லே நம்ம வீடியோ போட்டிருந்தாங்க. இது மிகப்பெரிய பெருமையாக நான் பார்க்குறேன். ஆல்ரெடி நம்ம பழனி பாத யாத்திரை போனதெல்லாம் வீடியோவாக போட்டிருந்தோம். ஆனால் அதை ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணலை. அது எதனால அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. பழனிக்கு போன என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி அறுபடை முருகனும் இருக்க மாதிரியும் பழனி முருகன் ராஜ அலங்காரத்தில் இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வர சொன்னேன். அந்த ஃபோட்டோவை தான் இப்போ உங்களுக்கு நான் கிவ் அவேவாக கொடுக்க போகிறேன். அதுதான் இந்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜா அலங்காரத்தில் முருகன் இருப்பார், பழனி மலையும் இருக்கும். அறுபடை முருகனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஃபோட்டோவிலே வந்துருவாங்க. இந்த ஃபோட்டோ ₹1 கூட நீங்கள் செலவு பண்ணாமல் உங்கள் வீடு தேடி வரப்போகுது. இதை நான் காசு கொடுத்து தான் வாங்கி உங்களுக்கு நான் கிவ் அவேவாக கொடுக்க போகிறேன். இந்த கிவ் அவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டாலேயோ ஃபேஸ்புக்லேயோ இந்த கிவ் அவே வரப்போகிறது கிடையாது. இது நம்ம யூடியூப் சேனலில் மட்டும்தான் வரப்போகுது. இந்த அறுபடை முருகனும் உங்கள் வீடு தேடி வர்றதுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முருக பக்தனாக தான் இருப்பீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு முருகன் பாட்டுகள் நிறையாவே தெரிஞ்சிருக்கும். வேல்மாறல், கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், திருப்புகள், இந்த மாதிரி நிறைய பாடல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச முருகன் பக்தி பாடல்கள்ல 4 வரியை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. அந்த 4 வரிகளுக்கு எந்த கமெண்ட்டுக்கு அதிகமான லைக் வந்திருக்கோ அவங்களுக்கு இந்த போட்டோவை நம்ம ஃப்ரீயாவே கிவ் அவேவா கொடுக்க போறோம். நீங்க கமெண்ட் மட்டும் பண்ணிருக்க கூடாது. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த போட்டோ நம்ம கிவ் அவேவா கொடுக்க போறோம். இந்த கிவ் அவே வின்னரை நம்ம என்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா சிவராத்திரி அன்னைக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறோம். ஸோ நீங்களும் அந்த வின்னரா இருக்கலாம். இந்த முருகன் ராஜ அலங்காரத்தோட உங்க வீடு தேடி வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச முருகன் பக்தி பாடல்கள்ல இருந்து 4 வரியை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய்.